வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். நம்ம வந்து இப்போ எதை ஷோ பண்றோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸோட பப்ளிக் கொஷின் பேப்பர் 4 இயர்ஸ் பப்ளிக் கொஷின் பேப்பர் நம்மகிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த 4 இயர்ஸ் கொஷின் பேப்பரையும் நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்ல இன்சைட் கொஷின்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த கொஷின் பேப்பர்ஸ் நிறைய உங்களுக்கு எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டோட்டலா வந்து 4 கொஷின்ஸ் 18, 19ல தான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்துச்சு. அது வந்ததுல இருந்து அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் எழுதின வரைக்கும் ஒரு 4 கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்லயுமே கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிட்டு நீங்க இதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 இயர்ஸ்ல வந்து எப்படி இன்சைட் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கம்பேரிட்டிவ் பண்ணி ஸ்டடி பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் வைஸ் வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? கொஷின் நம்பர் போட்டிருக்கோம். 2 மார்க்னா கொஷின் நம்பர் லெசன் 1, கொஷின் நம்பர் 23, 24 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். 3 மார்க்ல வந்து 31, 32 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொஷின் நம்பரை 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்குக்கு ஏற்ற மாதிரி வெரிஃபை பண்ணி தனித்தனியா வந்து போட்டிருக்கோம். ஸோ அது எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேர்த்துக்குமே யூஸ் ஆகணும் அப்படிங்கறக்காக தான். ஸோ இந்த கொஷின் பேப்பரும் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அண்ட் தென் இன்சைட் கொஷின்ஸ் ஒரு 20, 30 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரியான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸ்ல புக்ல இருக்கிற எல்லாமே இன்சைட் வந்து கவர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா போடலான்னு இருக்கேன். ஸோ சென்டம் ஸ்கோர் பண்றவங்க மறக்காம அதை மட்டும் படிங்க. கண்டிப்பா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பிசினஸ் மேக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ரொம்பவுமே கம்மியா இருக்கு. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டேஸ் கம்மியா இருக்கனால நம்ம கொஷின்ஸ் கொஞ்சம் ஈஸியா எடுக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவுமே அதிகமா இருக்கு. ஸோ மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் தான். அந்த 2 டேஸ்க்குள்ள அவங்க எல்லாமே படிக்கணும் அப்படிங்கறனால ஒரு கொஷின் 2 மார்க் இல்லைன்னா ஒரு 3 மார்க் ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் கொஞ்சம் கிரிட்டிக்கலா கேட்குற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே நல்லா ஈஸியா தான் இருக்கும். ஸோ கம்பல்சரி கொஷின் ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி இன்சைட் ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி புக் பேக்கை நல்லா தரவா படிச்சுக்கோங்க. புக் பேக்ல இருந்து தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ 1 மார்க் தரவா படிச்சுக்கோங்க. 1 மார்க் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் ஸோ ஆன்சர் கொஷின்ல போட்டோ இல்ல வந்து ஒரு சில சின்ன சின்ன ட்விஸ்ட் வந்து எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி கொடுத்தாலும் நீங்க வந்து கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத பாருங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல். நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி ரிவைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம். சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்.